அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால யாரெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் எதிர்வரும் நாட்களில் நாங்க தரக்கூடிய இப்படியான பயனுள்ள புது செய்திகளை உடனுக்குடனான செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். முடிஞ்சவங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது எதிர்வரும் நாட்களில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உடனுக்குடனான செய்திகளை தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு மலர்ந்தது முதல் இதுவரைக்கும் எனக்கு புது வருட வாழ்த்துக்களை சொன்னவங்களை விட அண்ணா அஸ்வசும கொடுப்பனவு ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டவங்க தான் அதிகம். இப்படி கேட்டவங்களுக்கு நாங்க பிரதேச செயலகங்கள்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள், அதே போல அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான உத்தியோகத்தர்களோடு தொடர்பு கொண்டு நாங்க கேட்டதுல அவர்களும் நிறைய பேர் வந்து பிதுங்கி இருக்கிறாங்க. எப்போது கொடுக்கப்படும்? எங்களுடைய பயனாளர்களும் தொடர்ந்தும் எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எங்களாலும் சரியான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆதங்கப்பட்டிருந்தாங்க. அந்த வகையில நாங்க இன்றைய தினத்திலும் கூட விடுமுறை நாளாக இருந்தாலும் இன்றைய தினத்திலும் எங்களுடைய நண்பர்களோடு நாங்க தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். ஜனவரி மாசத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொங்கலுக்கு முன்னால இந்த அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அது நடக்கல. ஆனா நாங்க பொங்கல் தினத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னரே உங்களுக்கு அறிய தந்திருந்தோம். இந்த மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு பெரும்பாலும் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் கணக்கிலேயே வர வைப்பாங்க, சிஸ்டத்திலேயே போடுவாங்க அப்படின்றத உறுதியா நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா நிறைய பேர் வந்து அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல. பொங்கலுக்கு முதல்ல போடுவாங்க, பொங்கல் முடியறத்தோட போடுவாங்க, 19ஆம் தேதி வரைக்கும் காலம் எடுக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாதிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்ற தகவல்கள் பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உறுதிப்படுத்தாம சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க சொன்ன விஷயம் உண்மையாக இருக்கிறது. இன்றைய தினத்திலும் என்னுடைய ஒரு நண்பர் பிரதேச செயலகத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு உத்தியோகத்தோடு நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பேசிய நேரமும் நான் முதல்ல கேட்ட விஷயம் இதுதான். இந்த ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும், எப்போது சிஸ்டத்துல போடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். இன்றைக்கும் அவர்கள் சொல்ற பதில் அதுதான். 19ஆம் திகதி வரைக்கும் எங்களால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்வரும் திங்கட்கிழமை இது குறித்து அறிவித்தல்கள் பெரும்பாலும் எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்த பிறகு வந்து நாங்க உறுதியா உங்களுக்கு இந்த திகதியில வந்து கணக்குல வரவு வைப்பாங்க. இந்த திகதியில நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணலாம், மீள பெறலாம் அப்படின்ற தகவலை உங்களுக்கு நாங்க தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையிலே வந்து இன்னும் 19ஆம் திகதிக்கு பிறகுதான் பெரும்பாலும் அஸ்வசும கொடுப்பனவு சிஸ்டத்துல வந்து போட இருக்கிறாங்க. இன்றைக்கு காலையிலயும் நாங்க ஒரு சிலருடைய கணக்குகள்ல வந்து போய் பார்த்தோம். அவங்களுக்கும் இன்னும் வரவு வைக்கல. 19ஆம் தேதிக்கு பிறகுதான் கணக்குல வரவு வைக்கப்படும் அப்படின்றது உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் 20ஆம் 21ஆம் தேதிகள்ல கணக்குல வரவு வச்சாங்க அப்படின்னு சொன்னா 25ஆம் தேதிக்குள்ள நீங்க பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்து வருகின்ற வாரத்துல தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஜனவரி மாசத்துக்கான கொடுப்பனவு இதுவரைக்கும் கணக்குல வரவு வைக்கல, எங்களுடைய கணக்குல இருந்து அல்லது எங்களுக்கு வந்து அந்த அஸ்வசும கொடுப்பனவு இடைநிறுத்திட்டாங்களா, எங்களுக்கு இனிமே தரமாட்டாங்களா, அல்லது ஜனவரி மாசத்துக்கான கொடுப்பனவு கிடைக்காதா, அதற்கு பிறகான மாதங்களான கொடுப்பனவுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாவும் நாங்க கேட்டோம். நிச்சயமா அரசாங்கத்தால கொடுக்கப்படுற ஒரு கொடுப்பனவு உங்களுக்காக வழங்குறதுக்கு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அதை உரிய மாதத்துல உரிய திகதியில அவங்களால வழங்க முடியாம போனா நிலுவைத் தொகையோடு உங்களுக்கு தருவாங்க. கடந்த டிசம்பர் மாத கடைசியில உங்களுக்கு தெரியும், 3 மாதங்களுக்கான கொடுப்பனவு ஒரே நேரத்துல வந்து கணக்குல வரவு வச்சிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பெரிய தொகை பணம் கிடைச்சிருந்தது. புது வருடத்தை கொண்டாடுறதுக்கும் சேர்த்தோ தெரியாது. அப்படி நிலுவை பணத்தோடு கிடைச்சிருந்தது. அதுபோல நிச்சயமா நிலுவை பணத்தோடு உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு ஜனவரி மாசத்துக்கான கொடுப்பனவுகள் நிச்சயமா கிடைக்கும். என்ன கொஞ்சம் நாட்கள் தள்ளி போயிருக்குது. இந்த மீள் பதிவுகள் நடந்திருந்தது. அதிலே எங்களுடைய ஒரு தவறும் இருக்குது. அஸ்வசும பயனாளர்கள் அனைவரும் தங்களை மீள் பதிவு செய்து கொள்ளுங்க, உங்களுடைய தகவல்களை புதுப்பிச்சுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் தந்தாங்க. அதற்கு பிறகு இயற்கை அனர்த்தம் காரணமாக டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு தந்தாங்க. கடைசி ஒரு சில தினங்கள் வரைக்கும் கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு திறந்திருந்தது, கதவு திறந்திருந்தது. நேற்றும் கூட ஒரு சிலர் என்கிட்ட பேசி கேட்டிருந்தாங்க, அண்ணா அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக்கொள்றதுக்காக என்னுடைய தகவல்களை நான் புதுப்பிச்சுக் கொள்ள தவறிட்டேன், மறந்துட்டேன், இதை இப்போது செஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி. இது சம்பந்தமா உறுதியா சொல்ல முடியாது. நீங்க ஏன்னா கால அவகாசம் கால வரையறை 3 முறை நீடிக்கப்பட்டு இப்போது நிறைவு செய்யப்பட்டிருக்குது. எனவே இப்ப போய் உங்களுக்கு ஆன்லைன்ல பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான்.
இருந்தாலும் அந்த உரிய உத்தியோகத்தர்களை கொஞ்சம் போய் சந்திச்சு அவங்க கிட்ட ஆலோசனைகளை கேளுங்க. நிச்சயமா அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல நாங்க கடந்த வாரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருந்தோம். அதாவது இதுவரைக்கும் அஸ்வசும கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அல்லது 25ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முதல் கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கும் எதிர்வரும் ஜூன் மாதம், அதாவது ஜனவரி மாதம் உட்பட ஜூன் மாதம் உட்பட 2 மாதங்கள் உள்ளடங்கலாக இந்த வருடத்தில் 6ஆம் மாதம் வரைக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படவிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்பனவுகளை வழங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு சிலர் வந்து மறுத்திருந்தாங்க. நாங்க அவங்களுக்கு ஸ்கிரீன்ல நாங்க திரும்பவும் போடுறோம். வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட அந்த பதிவோடு தான் அந்த செய்திகளை வந்து நாங்க உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை உங்களுக்கு ஸ்கிரீன்ல நாங்க பதிவிட்டு தான் அந்த செய்திகளை வழங்கியிருந்தோம். அந்த விடயம் சம்பந்தமா முரண்பட்டிருந்தாங்க. இப்போது அதுவும் அவர்களுக்கு நாங்க நிரூபிச்சு உண்மை அப்படின்றத நிரூபித்திருக்கிறோம். அவங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நாங்க சொல்லியிருந்தோம், இந்த முறை அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை 2 பேர் அல்லது ஒருவர் வாழுகின்ற குடும்பங்கள் அல்லது தனி நபர்களுக்கு வந்து சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில விதிமுறைகளுக்கு அமைவாக, குறிகாட்டிகளுக்கு அமைவாக இந்த முறை அஸ்வசும கொடுப்பனவின் பாதிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு சிலர் மறுத்திருந்தாங்க. அந்த விஷயமும் வர்த்தமானியில வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் தெரிவு செய்யப்பட்ட எல்லோருக்கும் அல்ல, அவர்களில் ஒரு சிலருக்கு வந்து அந்த தேவையான கோரிக்கைகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு பாதி கொடுப்பனவு தான் வழங்கப்படும் அப்படின்றதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஜூன் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கூட ஒரு குழுவினருக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் கூட அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கப்படவிருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி அரசாங்க அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய நிதிக்குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அவர்களுடைய தலைமையில். இதன் போதும் மிக முக்கியமான ஒரு சில தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தற்போது அஸ்வசும கொடுப்பனவு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற 22 குறிகாட்டிகள் இருக்கின்றன. அல்லது இந்த குறிகாட்டிகளுக்கு அமைவாக தான் தெரிவு அளவுகோல்களுக்கு அமைவாக சுட்டிகளுக்கு அமைவாக தான் உங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்க. இது சம்பந்தமா ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடல் அன்றைய தினத்தில் இடம்பெற்றிருந்தது. இப்போது எப்படி தெரிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கல்வி, சுகாதாரம், பொருளாதார மட்டம், சொத்து மற்றும் வீடமைப்பு, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ற அடிப்படையில தான் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள இந்த வகைக்குள்ள 22 குறிகாட்டிகளை வந்து வகைப்படுத்தி அதற்கு அமைவாக தான் இந்த அஸ்வசும கொடுப்பனவை யாருக்கு நாங்க கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்க மறுக்கிறது அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. இது சம்பந்தமா ஹர்ஷடி சில்வா தலைமையிலான அந்த நிதிக்குழு கூட்டத்துல கடுமையா விமர்சிக்கப்பட்டிருந்தது. இந்த முறையில் நிறைய குறைபாடுகள் இருக்குது, கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்காம போயிருக்குது, கிடைக்க கூடாதவங்களுக்கு கிடைச்சிருக்குது, இது உடனே சரி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த 22 குறிகாட்டிகளையும் மீண்டும் மீள் பரிசீலனை செய்து அவற்றில் திருத்தங்களை கொண்டு வந்து எதிர்வரும் காலங்கள்ல இன்னும் அஸ்வசும கிடைக்காத நிறைய பேருக்கு வந்து விண்ணப்பிச்சு அந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளையும் நலன்புரி நன்மைகள் சபை வழங்குவதற்கான திட்டங்களை வந்து ஏற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இதுவரை காலமும் அண்ணா நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு அஸ்வசும கிடைக்கல, எனக்கு 5-6 குழந்தைகள் இருக்கிறாங்க, அஸ்வசும கிடைக்கல, நான் கூலி தொழில் செய்யறேன், எனக்கு அஸ்வசும கிடைக்கல, என்னுடைய வீட்டுல வந்து விசேட தேவையுடைய இருக்கிறாங்க, நிரந்தரமான நோய்களுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்பட்டவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு ஆறுதல் செய்தியாக இருக்கும். மிக விரைவில் இந்த 22 குறிகாட்டிகளையும் திருத்தி மீண்டும் உங்களுக்கு விண்ணப்பிக்கும் சந்தர்ப்பத்தை தந்து அல்லது உங்களுடைய முறைப்பாடுகளை முன்வச்சு உங்களுக்கு இந்த அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து நலன்புரி நன்மைகள் சபை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. எனவே யாரும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க, இந்த முயற்சிகளை வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்க. உங்களுக்கு வந்து மீண்டும் எப்போது இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும், எவ்வாறான கிரைட்டீரியாஸ் அல்லது குறிகாட்டிகளுக்கு கீழால வந்து உங்களை தெரிவு செய்ய போறாங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க எப்படி பூர்த்தி செய்யணும், எப்படி ஒப்படைக்கணும், அதே போல நீங்களும் அஸ்வசும கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் என்ற எல்லா வழிகாட்டல்களையும் அறிவுறுத்தல்களையும் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனேயே உறுதிப்படுத்திய பிறகு நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். எனவே இப்படியான நிறைய செய்திகளை தகவல்களை வந்து நாங்க எதிர்வரும் நாட்களையும் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம். இப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புறவங்க மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஜனவரி மாசத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு
எப்போது கணக்குல வரவு வைப்பாங்க அல்லது நேரடியா கணக்குக்கே போட்டுருவாங்களா, எப்போது நீங்க வித்ட்ரா பண்ணலாம் என்ற செய்திகளை உங்களுக்கு நாங்க தர காத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அந்த செய்திகளோடு நாங்க உங்களை சந்திக்க வர தயாராக இருக்கிறோம்.